வணக்கம் நண்பர்களே. கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்கோம். தேர் திருவிழா. அங்கே பார்த்திங்கன்னா பிளாக் மாரியம்மன் கோயில் நாங்கள் வந்திருந்தோம். அப்போ இந்த தீ மிதிக்கிறதுக்கு கட்டையெல்லாம் விறகெல்லாம் சேர்த்து ஒரு இது மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, நெருப்பு வைக்கிறதுக்காக. நல்ல நேரம் வந்ததுக்கப்புறம் தான் நெருப்பு பற்ற வைப்பாங்க. ஸோ அது வரைக்கும் சரி நாங்களும் சரி கட்டை வாங்கி வச்சோம். அங்கே தெரியுதுங்களா பின்னாடி, அங்கே அந்த கட்டையெல்லாம் இதில் வச்சு வாங்கிட்டு வந்துட்டு இதில் வைக்கிறாங்க. கட்டை கீழே விழுந்துரு சொல்லிட்டு எல்லா கட்டையுமே அங்கே தூக்கி வைக்கிறாங்க. ஜனங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே பாருங்கள் பின்னாடி அங்கே நிறைய பேர் கட்டையெல்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. அதை எல்லோரும் காசு கொடுத்து வாங்கி இந்த இதில் வச்சுட்டு கீழே சரிஞ்சு விழுந்துருன்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருந்தாங்க. திருப்பி அதே கட்டையை கொண்டு வந்துட்டு இந்த தீப்பந்தத்து மேலே தீப்பந்தம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே வைக்கிறாங்க. இதனால் அந்த அண்ணன் சத்தம் போடுறாங்க. என்ன சத்தம் போடுறாங்கன்னு அவங்களுக்கு மனசாட்சி இல்லையா? எல்லாம் காசு கொடுத்து அது வாங்குறீங்க, நீங்கள் என்னென்னா இப்படி பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்களுக்கு இதே நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் திட்டிட்டு போகிறாங்க. இதனால் கொஞ்சம் ஒரு வாக்குவாதம் பரபரப்பாக இருந்தது. இதனுடைய கோயிலுக்கு வந்தாலே இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு நடக்க தான் செய்யுது மக்களால். இதனால் பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் திரும்பவும் எடுத்துகிட்டு வந்த கட்டையெல்லாம் தூக்கி அங்கே வைக்கிறாங்க. ஏன்னா இந்த செவுரு இருக்குது பார்த்திங்களா பின்னாடி, அங்கே தான் விறகெல்லாம் விற்கிறாங்க. கட்டை கிலோவுக்கு 300 200 சம்திங் ஏதோ விற்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கிற உறுப்பினர்கள்லாம் அந்த கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே வைக்கிறாங்க. எடுத்த கட்டை எல்லாமே அந்த அண்ணா திட்டிகிட்டு இருக்கிறாங்க, என்னப்பா இப்படி பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னு. ஸோ எல்லாருமே கோயிலுக்கு போனீங்கன்னா ஜாக்கிரதையாக பத்திரமா போங்க. அதே மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. காசு கொடுத்து வாங்கி வைங்க. ஏன்னா மக்கள் எல்லாருமே கட்டை விற்கிறவங்களும் காசு கொடுத்து தான் வாங்கி நமக்கு எளிய முறையில் விற்கிறாங்க. ஸோ அதனால் நீங்களும் இந்த மாதிரி தவறு செய்யாதீங்க. தவறு செஞ்சதை பார்த்தோன்னா நீங்களும் கண்டிங்க. பார்த்தீங்களா அந்த அண்ணா, பார்த்தீங்களா, நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கன்னு தெரியும் உங்களுக்கே. ஸோ அந்த தப்பு யாரும் பண்ணாதீங்க. ஓகே மக்களே, இதுதான் நான் சொல்ல வரேன். எங்கள் ஊரில் பிளாக் மாரியம்மன் கோயில் திருவிழானா ரொம்ப ஒரு ஃபேமஸான திருவிழா. வருஷத்துக்கு ஒரு டைம் வைப்போம். கோணியம்மன் திருவிழான்னு சொல்லுவாங்க. அந்த திருவிழாவுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். மேலும் திருவிழாவுக்கு அடுத்த ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. முக்கியமாக வீடியோவை லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களே பார்க்குறீங்க, பக்தர்கள் எல்லாருமே இந்த தீ மிதிக்கிற கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வைக்கிறாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வாங்கி வைங்க, உங்களுக்கும் நல்லதெல்லாம் நடக்கும். வருஷம் நம்ம திருவிழாவுக்கு வாங்க, நீங்களும் வாங்க, சாமி கும்பிட்டுட்டு போங்க. எல்லோரும் கற்பூரம் எல்லாம் ஏற்றுறாங்க, எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. கோயிலில் சரியான கூட்டம். நாங்கள் ஒரு காலையில் ஒரு 8:30 9 மணி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு எடுக்கிறப்ப. அப்போவே அவ்வளோ கூட்டம். இந்தா கட்டை வாங்குகிற இடம். நான் உங்களுக்கு கட்டை வாங்குகிற இடம் பார்த்தீங்களா, இங்கே தான் கட்டை வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே இருக்கிற வாங்கிட்டு போயெல்லாம் அந்த கட்டை மேலே வைக்கிறாங்க. வச்சக்கப்புறம் என்ன ஆகுது, ஜாஸ்தி ஆகிடுன்னு சொல்லிட்டு கட்டை எடுத்து ஓரமாக வச்சிடுறாங்க. கடைசியில் எல்லா கட்டையும் தீதில் போட்டு எரிச்சிருவாங்க. அது வேறு விஷயம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த ஓரமாக வைக்கிற கட்டையை இவங்க திருப்பி எடுத்து வைக்கிறால காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு ஒன்றும் பணமே இல்லாமல் போயிடுது. ஸோ அதனால தான் நாங்களும் கட்டை வாங்கியாச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினோம். 4 குச்சி தான் கிடச்சிது. கிலோ கணக்கு விற்கிறாங்க. கிலோ 200 250 சொன்னாங்க, சரியாக தெரில. நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்கல. குத்து மதிப்பாக நாங்கள் ஒரு 4-5 கட்டை எடுத்து கொடுத்தோம். 50 ரூபா கொடுங்கன்னு சொன்னாங்க, நாங்களும் கொடுத்துட்டோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள். கோயிலுக்கு வாங்க, நல்லா ஜம்முன்னு இருக்கும். கோயிலுக்கு வந்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிடுங்க. வீடியோ பார்க்குறவங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. முக்கியமாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெகுலராக இனிமேல் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கோயிலான வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுட் விளாக்ஸும் வந்துகிட்டே தான் இருக்கும். வீடியோ முக்கியமாக லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த பதிவு போடுறதுக்கான மெயின் காரணமே இந்த மாதிரி ஜனங்க பண்ணுறாங்கன்னு தான் காரணம். ஸோ அதனால் நீங்களும் இந்த தவறு யாரும் பண்ணாதீங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. இனி வீடியோ லென்த்தாக போகும்னு நினைக்காதீங்க. இனி போக போக நிறைய பதிவெல்லாம் இருக்குது. ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். கோயில் திருவிழானா இப்படி தான் நடக்கும். இங்கே பார்த்தீங்களா அந்த அண்ணா, பார்த்தீங்களா எவ்வளோ வேர்வை சிந்தி கட்டையெல்லாம் விற்கிறாங்க. பார்த்தீங்களா இட மிஷினு. நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் நேரில் என்ன நடக்குதோ அதான் சொல்கிறேன், எதுவும் மாற்றிக்கெல்லாம் சொல்லலை. பார்த்தீங்களா குச்சி வச்சு இடம் வைக்கிறாங்க. நாங்கள் தான் பார்த்தீங்களா இப்படி நடக்குதுன்னு. அங்கே இருக்கிற அதுக்கப்புறம் திருவிழானாலவே நிறைய கூட்டம்லாம் இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு பெரியவர் என்ன பண்ணிங்கன்னா பெரிய உருட்டுக்கட்டை, அதாவது 2 கட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க வாங்கிட்டு. எவ்வளோன்னு தெரியல, அந்த ஒரு கட்டை மட்டும் கிட்டத்தட்ட 50 ரூபா அந்த கணக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
என்னடா வீடியோ வந்துட்டு இப்படி ஷேக் ஆகாதுன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் பக்தர்கள் கூட்டமாக இருக்கிறனால பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த அண்ணன் கட்டை வாங்கிட்டு போய் வைக்க போகிறாங்க. நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. வச்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரிஞ்சு விழுந்துருது. அதுக்கடுத்து அந்த அண்ணா பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற உறுப்பினர்கள் ஒருத்தரை கூப்பிட்டு வைக்க சொல்லியிருக்காங்க. நீங்களே பார்க்குறீங்க அந்த அண்ணாவை. ஸோ பாருங்கள் மக்களே, இப்படி தான் இருக்குது. ஸோ ரெகுலராக நம்ம வீடியோஸை பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னடா தனத்தனம் பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. வீடியோ அவ்வளோ லென்த்தாக இருக்குது. ஸோ அதனால் அப்படி தான் பேச முடியும். ஸோ நீங்களே வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் எப்பயுமே வந்துட்டு ரெகுலராக வீடியோஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். நீங்களே பாருங்கள், பக்தரெல்லாம் சாமி கும்பிட்றாங்க. அங்கே உள்ளே ஷூட் பண்ண முடியல. ஷூட் பண்ணால் அவங்க வந்துட்டு ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரி, நாங்களும் அதை ஏற்றுட்டு மரியாதையாக நாங்களும் சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். வெளியே போய் ஷூட் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. சரி, நாங்களும் அதே மாதிரி வெளியே பக்தர்களை ஷூட் பண்ணி காட்டிகிட்ருக்குறோம். நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. எல்லாம் வந்துட்டு இன்னும் கற்பூரங்குறி ஏற்றுறாங்க. ஆனால் வந்துட்டு இன்னும் விறகு ஏற்றலை. அதுக்கு பூசாரியெல்லாம் சாமி கும்பிட்டு நல்லா டைம் பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ கடைசி வரை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி மக்களே. முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஓகே மக்களே, டாட்டா, பாய் பாய். நீ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சேனலை திரும்பவும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய் பாய், see you.